இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோ இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது டேய் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா மற்ற சீசன்லாம் முடியும் போது நம்மளுக்கும் லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், ஐயோ சீசன் முடியுது என்னடா இது அவள் தான் ஏதோ ஒன்று மிஸ் பண்ண போறோமே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படி தோணவே இல்லை. ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து அவரோட பெரிய கடமையை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காரு. அது என்ன கடமைனா இவனுங்களை அடிச்சு பத்தி விடுறது தான். ரொம்ப கஷ்டப்படுறாரு. பேசுறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அவரும் எவ்வளவுதான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. இவனுங்களும் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. டேய் போங்கடா வேலை இருக்குடா அப்படின்ற மாதிரி அவரு அமுச்சு ட்ரை பண்றாரு. சொல்லிட்டாரு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு வெளியே, தயவு செஞ்சு வாங்க வெளியே அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் பேசிக்கிட்டே இருந்தானுங்க. இந்த ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஏவியை போட்டு அள வச்சு கதற விட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே அடிச்சு பத்தி விடுறாரு. முக்காவாசி பேர் போயிட்டாங்க, இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களும் போயிட்டாங்கன்னா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமூச்சு விடுவாரு. எப்பா விஜய் டிவி உங்களுக்கு ஒரு பெரிய குமுறா சாமி, இவனுக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க எவ்வளவு கதறி இருப்பேன். அந்த மனுஷன் உண்மையிலே சொல்றேன் செம்ம ரிலாக்ஸ்டா இருப்பாரு. ஆக்சுவலா இந்த இப்ப லைவ்ல பார்த்தவங்களும் சரி, ஏவில இந்த ப்ரோமோல பாக்குறவங்களும் சரி, பிக் பாஸ் ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா சத்தியமா ஃபீல் பண்ண மாட்டாரு. இந்த சீசன்ல யாரு பயங்கரமா விளையாடுனது, கப்புக்கு யாரு டிசர்விங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் மட்டும்தாங்க. உண்மையிலே சொல்றேன் அவ்வளவு உழைப்ப போட்டிருக்காரு. ஆக்சுவலா அவர் சொன்னார்ல ஒரு டைம்ல வந்து நான் கண்டஸ்டன்டா இறங்கி இந்த சீசன்ல விளையாடுறேன் அப்படின்னு. உண்மையிலே அப்படிதாங்க விளையாடினாரு. ஒரு டாஸ்கே உங்களுக்கு புரியாது, அவரே கஷ்டப்பட்டு புரிய வச்சு ஒப்பேத்தி கூட்டு போனாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இந்த ஏவில பாத்தீங்கன்னா இவங்களோட உணர்ச்சி மிகுந்த தருணங்கள், சுகமான சுமை அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவங்க அழுத தருணங்கள்லாம் எடுத்து போட்டு ஒரு மாதிரி காமிக்கும் போது எல்லாம் அழுவதா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுலயும் சில பேர் கனியக்கா அழுவ உங்களுக்கு வருது, ஆக்சுவலா வராத அழுகையே வான்னு சில பேர் வர வைக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அதாவது அதான் வரலன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓப்பனா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா எல்லாருமே இந்த சீசன்ல அழுதுறாங்க, அதாவது பயங்கரமா அழுதுருக்காங்க. ஏன் அளவே அழாத திவாகர் கூட இந்த கானா வினோத் வந்து இந்த வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா உண்மையில அந்த மனுஷன் அப்பதான் உடஞ்சு அழுதுன பார்த்தோம். ஸோ எல்லாருமே அழுதுருக்காங்க. மொத்தமா அழுது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தொகுப்பா எடுத்து போட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கம்பல்சரி உள்ள இருக்கவங்களுக்கு ஃபீலிங்ஸா இருக்கும், அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், தப்பே கிடையாது. ஆனா இந்த திவாகர் மொத்த பேர் அழுகுறாங்க அப்படின்னா மூஞ்சியாவது சோகமா வச்சுக்கிறாங்க. இந்த திவாகர் பீஸ் கேக்குது இந்த மாதிரி வந்து ஏய் என்ன ஆச்சு இப்போ எதுக்கு அழுகுது, அதாவது எல்லாம் ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கானுங்க. என்ன ஆச்சு இப்போ எல்லாம் எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலா கேட்டாரு பாருங்க. யோ சாமி யாரியா நீ, எங்கேருந்து அவனை புச்சானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையில அந்த மனுஷன் மட்டும் என்னாலும் சரி நான் இப்படிதான் சிரிச்சுக்கினே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த ஏவி எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் அழுதாங்களே, பிக் பாஸ் என்ன பண்ணாரு, எல்லார்கிட்டையும் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. அதாவது எல்லாரும் எந்திரிச்சு அவங்களுக்கு இருக்க டவுட் ஐ லவ் யூ சொல்லுங்க பிக் பாஸ். இவரும் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்னு சொல்லுவார். பிக் பாஸ் எனக்கு ஒரு பேர் வைங்க, என் ஊர் பேர் இது, எங்க அப்பா பேர் இது, இதை ஒரு தடவை சொல்லுங்க அதை ஒரு தடவை சொல்லுங்க. அந்த மனுஷனை போட்டு கொலையா கொண்டுட்டானுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல திவாகர் எந்திரிச்சு ஒன்று சொன்னாரு, விஜய் டிவில இருந்து போய் தான் சிவகார்த்திகேயன் பெரிய ஆனாரு, அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா இந்த ஷோல இருந்து போய் பெரிய ஆள் சிவகார்த்திகேயன் மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. சிவகார்த்திகேயனை இதை விட கொடூரமா யாரும் அசிங்கப்படுத்த முடியாது. எனிவேஸ் ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல திவாகரோட கான்ஃபிடன்ஸ் நம்ம மதிக்கணும், பாராட்டணும், அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஒருத்தர் சிவகார்த்திகேயன் அவரை யாரோ அந்த மாதிரி யாரும் சொல்லக்கூடாதுல்ல. ஆமா அவர் ட்ரை பண்றாரு, ஓகே அவரேன்னு சொல்றாரு, ஓகே அதெல்லாம் பாராட்டணும். ஆனா இந்த பீஸ் பண்றதுக்கும் சொல்ற அதாவது வாய்க்கு இருக்குல்ல, அதுக்கு பிக் பாஸ் ஏதாவது ரிப்ளை கொடுப்பாருன்னு பார்த்தேன். அவராலே இது பதில் சொல்ல முடியலங்க. அதுக்கு இவர் சொன்னார்ல, அதுக்கு வந்து பிக் பாஸ் ரிப்ளை கொடுக்கல, அவர் அடுத்து கடந்து போயிட்டாரு. ஏன்னா இதுக்கு என்ன சொல்ல முடியும், ஓகே திவாகர் சிவகார்த்திகேயன் மாதிரி நீங்க ஆயிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? அந்த மனுஷன் ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டாரு, மைக் ஆஃப் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் வேற நடுவில் எந்திரிச்சு இதுல வேற நடிப்பு, இந்த எல்லா சீசன்லயும் ஏதோ ஒன்று விஷயம் ஹிட் ஆகுமா, இந்த சீசன்ல நடிப்பு அரக்கன் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்துது. அதுக்கப்புறம் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அட்வைஸ் கேட்கிறாரு, பிக் பாஸ் எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்களேன், நான் இதை வந்து பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது அட்வைஸ் கொடுங்களேன். எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணா காரி துப்பிட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ஷோல எதுலையும் கலந்துக்காம இரு, அதுவே பெரிய நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஆனா பிக் பாஸ் அப்படி சொல்லுங்க, அவர் ரொம்ப டீசெண்டா ஜிம்முக்கு போய் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஊதிக்கிட்டே போகுது, சட்ட சைஸும் கம்மியா இருக்கணும், உடம்பு சைஸும் கம்மியா இருக்கணும், ஸோ ஜிம்முக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திவாகர் அதெல்லாம் ஃபாலோ பண்றாரா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருக்கு தெரியுங்க, திடீர்னு திவாகர் வந்து உடம்பெல்லாம் குறைச்சு தமிழ் சினிமாவில் அவரும் ஒரு ஹீரோவெல்லாம் ஆகணும், அதெல்லாம் பார்க்கணும் நம்ம தலையில எழுதியிருந்தா அதை வேற வழியில பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா எப்ப எது நடக்கும்னு சொல்லவே முடியலங்க. இந்த விஜய் டிவியும் திவாகரை விடவே மாட்டுது. அவரும் சொல்றாரு, அந்த ஷோலே சொல்றாரு, அதாவது பிக் பாஸ்ல பேசும்போது விஜய் டிவிலே நிறைய ஷோல வந்து என்ன கூப்பிடுறாங்க, அது காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எங்க கொண்டு போய் நிறுத்த போறானுங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி போயிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 4 பேருக்குள்ள என்னென்ன கலவரங்கள் வரப்போது, எப்படி அடிச்சுக்க போறானுங்களாம் தெரியல. ஏன்னா ஒரு மாதிரி அமைதியா இருக்கும் போது இங்க யாருக்குள்ள டஃபா வருது அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ்க்கும் திவ்யாவுக்கும் நடுவில் தான். 2 பேரும் பக்கத்துல போய் பேசாம இருந்தாலே நல்லது. கண்டிப்பா 2 பேரும் பேசிக்கிட்டீங்க, கண்டிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அடிச்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. பிக் பாஸ் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் அடிச்சு பத்தி வராரு அப்படின்னா, இன்னைக்கு வெளியே வந்தாதான். ஆக்சுவலா இது வந்து நேத்து நடந்தது, இப்போ நம்ம பாக்குற லைவ் வந்து நேத்து நடந்ததா. ஸோ என்ன பண்ணிருப்பாரு, இவங்களை அடிச்சு பத்தி விட்டுட்டு
அதுக்கடுத்து வந்து இவங்க போய் ரிஹர்சல் பண்ணணும், சாங் ரிஹர்சல் பண்ணி இன்னைக்கு ஆக்சுவலாக ஷூட் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஷூட்லாம் எடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ட் கிட்ட பேசுறது இதெல்லாம் இன்னைக்கு முடிச்சிருவாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே ஷூட் நடக்கும். ஓகேங்களா, அதாவது கண்டஸ்டன்ட் அவங்க வெளியே கூட்டு வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கும். இன்னைக்கு இந்த டான்ஸ் ஷூட் இதெல்லாம் முடிப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களை வெளியே போங்கடா, போய் ரிஹர்சல் பண்ணுங்கடா, இது இப்படி பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணுங்கடா, ஒப்பேத்தணும்டா, 4 கண்டஸ்டன்ட் தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் எடுத்துருவாங்க, அதுக்கடுத்து இன்னொருத்தர் எடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னும் போது இங்கே ஒப்பேத்துறது ரொம்ப கஷ்டம், வெளியே கூட்டு வந்து வச்சு தான் ஒப்பேத்த முடியும். அதனால ஏதாவது கொஞ்சம் போய் இப்பயே பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமுச்சு விடுறாரு. அதுக்கு போவானுங்கன்னு பார்த்தா போக மாட்டானுங்க, பேசுறானுங்க. எத்தனை வாட்டி ஐ லவ் யூ அந்த மனுஷனும் சொல்லுவாரு. அவரு கெஞ்சாத குறையா சொல்லிட்டாரு, எப்பா ரொம்ப நேரம் ஆகுது பேசிக்கிட்டே இருக்கோம், சரி போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடா இந்த மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு வெளியே போகும்போது ஃபீல் பண்ணுவாங்கள்ல, இந்த திவாகர் போய் திவ்யாவை ஹக் பண்ண போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அது அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாங்க. உடனே ஹக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திவ்யா செல்லம் உன்னை நான் மிஸ் பண்ண போகிறேன் அவங்க சொல்கிறாங்க. சொல்ல அடி வாங்கிட்டு போயிடாத, உனக்கு ஓடி போயிடு, நான் இங்கேயே இருக்கணும் போல இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அந்த பொண்ணு கொலை காண்டில் இருக்குது, இதில் வேற ஃபோட்டோ எடுத்து ஒரு பக்கம் ஒழிச்சு வச்சுக்கிறேன். இதில் வந்து திவ்யா செல்லம் மிஸ் பண்ண போகிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு ஏதோ போகிற போக்கில் சரி போகிறானே, போகும்போது ஒரு ஹக்குத்து அனுப்பும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்தா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க விடாம. ஏய் திவாகரே, கண்டிப்பா நீ செருப்படி வாங்காம போக மாட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓவராலா இந்த மொமெண்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு எமோஷனலா ஃபீல் ஆச்சு? அதாவது இந்த ஏவிக்கு அப்புறம் அவங்க அழுது, அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாய் பாய் சொல்லிட்டு போனது, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது ஏன்னு தெரியல, நான் மனசார சொல்றேன், எனக்கு எமோஷனலா ஃபீல் ஆகவே மாட்டுது. இதுக்கு முன்னாடி மற்ற சீசன்லாம் ஃபீல் ஆகும், சீசன் 7 கூட எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. அதான் இந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஆனால் சீசன் 9 இவ்வளோ மோசமா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே என்னன்னு தெரியல, ஒரு கனெக்ஷனே வரமாட்டுது. இவனுங்க அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது இது டிராமா தானோன்னு தோணுது. பாதி பேருக்கு வராமையே அழுவுறானுங்க. டேய் வரலடா, கண்ணில் தண்ணி வரமாட்டுதுடா, கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுதுடா, அப்புறம் ஏன்டா அழுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல பிக் பாஸும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி அனுப்புறாரு. ஆனால் இவங்க எங்கே திரும்ப தப்பு பண்ணிட்டாங்க? ஆக்சுவலாக பிக் பாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டார். நம்ம எல்லாரும் இப்போ ஒருத்தரை பாராட்டணும்னா பிக் பாஸுக்கு பாராட்டணும். இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக கப்பு கொடுக்கணும் அப்படின்னா தகுதியான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பிக் பாஸ் மட்டும்தான். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எங்கே சொதப்பி இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் அங்கே மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிருக்கலாம். மெச்சூர்டான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கலாம். ஸோ அதாவது ஒரு எப்படி சொல்ல, ஒரு 20 கண்டஸ்டன்ட்ல ஒரு 4 கண்டஸ்டன்ட் மெச்சூரிட்டி இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்தால் பரவாயில்ல. முக்கால்வாசி கண்டஸ்டன்ட் வந்து அன்ஸ்டேபிளாக இருந்தால் சீசனே இப்படி தான் அன்ஸ்டேபிளாக போகும். எப்போ எப்படி எது மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று பார்வதி கமருதீன் இவங்க 2 பேரையும் பிக் பாஸ் வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது ஒரு நல்ல விஷயம். என்னதான் அவங்க வெளியே போயிருந்தாலுமே இவங்க எல்லாம் என்னுடைய ஆட்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அது உண்மையில் நல்ல விஷயம். ஏன்னா இந்த ஷோவில் அவங்க கிட்டத்தட்ட 90 நாள் ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காங்க, அவங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்க பண்ண விஷயம் தப்பு தான், ரெட் கார்டு கொடுத்தாங்க எல்லாம் ஓகே, ஆனால் பிக் பாஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு பார்க்கும்போது ஆல்ரெடி இன்வைட் போயிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் வருது. ஸோ பார்வதியும் கமருதீனும் ஃபினாலேக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பார்வதி வருவாங்களான்னு தெரியல. மேக்ஸிமம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமருதீன் மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் எபிசோடுக்கான முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு மாதிரி எமோஷனலாக முடியுதே சீசன், இவங்கெல்லாம் பார்க்காம மிஸ் பண்ண போகிறேனே, என்ன பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஐப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று சரி முடிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி இருக்கா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.